போட்டா அப்படியே பிச்சுக்கிட்டு போவோன்ற மாதிரி. ம். அப்படியே பாரு பாரு சோம்பேறியா போய் போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல அழுவுறதெல்லாம் காட்டவே இல்லை அந்த இடத்துல. அதையும் கட் பண்ணிட்டானுங்க. ஏன் ஆதிரி ரீஎன்ட்ரி என்னங்க உண்மையாங்க? சாம் ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன டவுட். ஏன் வார வாரம் விஜிஎஸ் ஒரு கேள்வி கேட்டா ரம்யா ஜோ அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க? எனக்கு புரியல. டைட்டில் வின்னர்னா அப்படித்தான்யா. ஏங்க அவங்களே இருந்து இப்பதான் ஏதோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க. இதுலயும் மண்ணள்ளி போட்டா அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அது அதையுமே தப்புன்ட்டு போயிட்டாரு. உண்மை பெஸ்ட் அதுதான். நான் இத பெர்ஃபார்மர் உண்மை பெஸ்ட் அதுதான் ரசம். பெர்ஃபார்மர் யாரு வியானாக்கு தான் வரணும்னு போயிட்டாரு. ஆக்சுவலா வந்து அந்த டாஸ்கே என்னன்னு இவங்க புரிஞ்சிக்கல. அது வந்து லாஸ்ட் ஓப்பனா அவர் சொல்லிட்டாரு. ரெண்டாவது மொட்டை கடுதாசி என்னன்னே தெரியல, நீங்க மறுபடியும் எழுதுங்கடான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுவுமே சர்க்காஸ்டிக்கா தான் நானுமே சொல்றாரு அவரு. நானுமே அந்த பார்வதி கமருதீன் கால அமுக்கும் போதே ஏதோ ஒரு இதுல ஒரு போஸ்ட் போட்டேன். அப்புறம் ஏதோ ஸ்பேஸ் யார் ஸ்பேஸ்லயே பேசணுன்னு. இது டாஸ்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை வச்சு செய்யணும், டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு செய்யணும். இதுதான் டாஸ்க். இதுல யாரு கையை அமுக்குனா என்ன, கால் அமுக்குனா என்ன, இல்ல கேரக்டர் அசாசினேட் பண்ணா என்ன, இதுன்னு பண்ணான்னு சொன்னேன். அவரு ஒண்ணும் கேட்கல. எப்பெல்லாம் ஸ்கூல்ல ஓப்பனா உடனே கொண்டு போயிட்டாங்க. ஸ்கூல்ல இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் வேலை வாங்குவாங்களா? இது வந்து என்னது பெசூடாவோ என்னமோ சொன்னாங்க. அப்புறம் என்னது வேற என்னமோ ஒண்ணு கொண்டு வந்தானுங்க இவனுங்க, இந்த தற்குறிங்க, இந்த உட்காந்து இந்த காஸ்ட்டை பத்தி பேசுவாங்களே அவனுங்க. புத்தியே சரியில்லை அவனுங்களுக்கு முதல்ல. இது டாஸ்க்யா, டாஸ்க். இது எக்ஸாம்பிள் கிடையாது சொசைட்டிக்கு. அது அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்டா மாதிரி நீங்க வந்து எப்படி எல்லாம் சேட்டை பண்றீங்க, அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்கன்றதுதான் மேட்ரு. தேடி எடுத்துன்னு வந்திருப்பாங்க பொழுது பழைய டேப் ரெக்கார்டெல்லாம். இவனுங்க பூமர் மட்டும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விஜேஸே செருப்ப சாணியில முட்டி அடிச்ச போயிருக்காரு. சரி, ஆதிரி ரீஎன்ட்ரி உண்மையா பொய்யா சொல்லுங்களேன். உண்மை. என்ன கண்டஸ்டன்டா போறாளா இல்ல வந்து சும்மா ஸ்டே பண்ணிட்டு வந்துருவாளா? ரீஎன்ட்ரி. வெயில் கார்டு. வெயில் கார்டு. என்னங்க சொல்றீங்க? இது என்னங்க, இது எலிமினேட் ஆனவங்கள வைல்ட் கார்டா கொண்டு வருது என்னங்க நியாயம்? அப்ப என்ன செவன்த் சீசன்ல விஜய் வர்மாவும் அனன்யாவும் போகும்போது நீங்க ஏன் கேட்டீங்களா? அதுவும் தான் கேட்டேன். ஆமா, எனக்கு புரியலங்க. ஓட்டு போடுறாங்க, எலிமினேஷனும் பண்ண மாட்றாங்க. இந்த மாதிரி வந்து போனவங்கள ரீஎன்ட்ரி பண்றாங்கன்னா இது என்ன எனக்கு புரியலையே. அப்போ ஓட்டுக்கு என்ன வேல்யூ? லாஸ்ட் கேட்டீங்களே, அது வேல்யூவான கேள்வி. இந்த வாரம் ஓட்டு போட்டு நம்ம எலிமினேஷன் பண்ணலன்னா அது வந்து வேஸ்ட். அது ஓகே. வைல்ட் அதே கார்டு லாஜிக் தானே. பொறுத்தளவுக்கு அது வைல்ட் கார்டு பொறுத்தளவுக்கு அவங்க யார் வேணா கூப்பிட்டு வரலாம். அது வந்து இல்லங்க, லாஜிக் இருக்கு. பட் இவங்க இந்த சீசன்ல வந்து அவங்க போனோம்னு சொல்லி தான் வந்து ஓட்டு அவங்களுக்கு யாரும் போடாம அவங்கள கிளம்ப வச்சிருக்காங்க. அப்ப அவங்களையே வந்து திரும்ப கொண்டு வருது. சேஃபா போய் வீட்டுக்குள்ள. ஏங்க எனக்கு ஓகே தான். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா வந்து எஃப்ஜேவை பொழந்து விட்டா எனக்கு சந்தோஷம் தான். எஃப்ஜே பொழந்தாரா? ஆதிரி வந்து எஃப்ஜேவை பொழந்து விட்டா சந்தோஷம்னு சொல்றாங்க. அட்வைஸ் கொடுத்துட்டு போனாருங்க. ஏங்க நான் சொல்றது ஆதிரிங்க. ஆதிரி வந்து எஃப்ஜே பொழப்பான்னு நீங்க என்ன நம்புறீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சார் வந்து ஜெயில்ல நிறைய வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அவகிட்ட புடிச்சு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இங்க வியானா வந்து கட்டி பிடிச்சு கண்ணத்துல கிள்ளி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இருங்க வருவா. டைம் கேப் ஃபில் பண்றதுக்கு ஆதிரி அனுப்புறாங்க. ரொம்ப அடிச்சிட்டோம்ல, அதனால கிஃப்ட் அவருக்கு. அன்பு பூனை, நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்களே, தெலுங்குல லிட்டரலா வந்து 10 பேர் வைல்ட் கார்டு உள்ள போனாங்க தெரியுமா? அதுல எக்ஸ் கண்டஸ்டன்ட் போனவங்களே வந்தாங்க மறுபடியும். அதுல ஒருத்தர் இப்பயும் இருக்காரு. தெலுங்குங்க. அங்க ஹோஸ்ட் எப்படி இருக்காரு பாத்தீங்களா? அங்க தமிழ்ல அந்த மாதிரியா இருக்கு. அப்புறம் இதை மட்டும் கம்பேர் பண்றீங்க? தமிழ்ல வந்து ஹோஸ்ட் கரெக்டா இருக்காரு. ஆனா ஒன்னு பேச்சு எடுத்து கொடுக்கணும். சீசன் 7ல டைரக்டர் சரியில்லை. ரெண்டு பேர் வந்தாங்களே திரும்பி ரீஎன்ட்ரி. எங்க தலைவர் ஒருத்தர் யாருக்கும் வாங்க போறாங்க இன்னும் ஒரு 3 வாரம் 2 வாரத்துல. யாரு? துஷாரா? அவன் வாய்ப்பு இல்ல. கனி எதனா போட்டு பொழப்பாங்க பார்த்தா இன்னும் வந்து உட்காந்து சாப்பிட்டு காரணரா தான் பேசிட்டு இருக்காரு அவரு. எஃப்ஜேவியே பொழக்கல. என்னத்தங்க கனிய போங்க.
இப்ப இன்னைக்கு பண்ண மாதிரி இன்னொரு சான்ஸ் ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் தொக்கா மாட்டும் போது அவருக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அவர்தான் யாரு? விக்ரம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்ல இருக்கு. அவருக்கு வந்து அவருக்கு தனியா ஒரு சைடு மாட்டும் போது அவருக்கு சேர்த்து வச்சு பேசுவாங்க. லாஸ்ட்ல ஒண்ணு கேட்டது பாரு ரம்யா, மொட்டை கடுதாசினா என்ன சார்? நீங்க சொன்னீங்கல்ல விக்ரம் மாட்னா செஞ்சு விடுவாங்கன்னு. ஆனா விக்ரம் வந்து பாருங்களேன், பிஹேவியர்லாம் பாருங்களேன். இந்த மேனேஜருக்கு சொம்படிக்கிறவன் மாரியே வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு, பிக் பாஸ் டாஸ்க் இப்படி இப்படி பண்ணுவீங்க அப்படி இப்படிங்கிறான் அவன். இல்ல அந்த லிமிட்னார்ல, அந்த லிமிட் செட் பண்றதே விக்ரம் தான். ஏன் ஒரு லிமிட்டுக்குள்ளே விளையாடுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ரஷ்யன் ஸ்பீக்கர்ல தானே இருக்காரு. ஸ்டாண்டர்ட செட் அவன் தான். அவனும் கனியும் தான். இது பிக் பாஸ் கிட்ட போச்சுன்னா என்ன ஆகும்? பிக் பாஸ் டாஸ்க் குடுத்துருக்காரு. அத நம்ம மதிக்கணும். அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்ன்ட்டு. இது அதான் சொன்னல இந்த 2 கண்டென்ட் மெயின் கண்டென்ட் பிரேக்கரே இவங்க 2 பேர் தான். ஹலோ கேக்குதா? சபரிய கூட எடுத்துடலாம் கண்டென்ட் பிளாக்கர்ல இருந்து. இப்போதைக்கு கண்டென்ட் பிளாக்கர் கனி அண்ட் விக்கல்ஸ். கேக்குது ரத்தியா? இது ரோஸ்ட் சொன்னது யாரு? ரசிகா? இது ரோஸ் தான். என்ன பொறுத்தவரைக்கும் இது ரோஸ் தான். ஆக்சுவலி அவன் வந்து இன்னும் பண்ணிருப்பாரு. இவன் வந்து ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறான்னு நீ உன்கிட்ட பேசுறதுக்கு இது இல்லை சொல்லி குறை விட்டாரு. அவ்வளவுதான். இது ஆக்சுவலி ரோஸ் போயிட்டு இருந்துச்சு. இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அவன் வந்து அந்த மாதிரி பண்ணனால வந்து தனியா வச்சு அடிச்சிருப்பாங்க. இல்லைன்னா அவங்க கட் பண்ணி பாரு லெட்டரை படிச்சீங்களா அப்படின்னு இருந்தாங்க. பாரு கடைசியா மொட்டை கடுதாசி எழுதிட்டு இருந்தால அதுல வந்து டியர் கம்ரு தாடி இல்லாத முகத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரிலாம் ஏதோ எழுதிட்டு இருக்கான் அனாவசியமா. ஐயே கடைசியில தள்ளி போகாதெல்லாம் எழுதி முடிக்கிறாங்க. ஆமா தள்ளி போகாதுன்னு எழுதிருக்காங்க. கடைசியில என்ன பண்ண முடியும்? இது வந்து மொட்டை கடுதாசி. இது வந்து பார்த்தாலே தெரியும். அன்பே கமருன்னு பார்த்த உடனே பச்சையா தெரியும் இவதான் எழுதிருக்கான்னு. இது எப்படிமா மொட்டை கடுதாசி? இவன் எழுதியிருந்தான். எஃப்ஜேவும் எழுதியிருக்கான். ஏதோ லிவிங் ஏரியால கூப்பிட்டா லேட்டா வருவீங்க, பிக் பாஸ் கூப்பிட்டா லேட்டா வருவீங்கன்னு ஏதோ எழுதியிருக்கான். மொட்டை கடுதாசி வச்சு செய்யறது. அவங்க வன்மத்தை வந்து இன்டைரக்டா காமிக்கிறது தான் மொட்டை கடுதாசி. இது கூட சாண்ட்ரா வந்து விக்கல்ஸ் பத்தி எழுதுனா. சூப்பர். ஆமா நீங்க பண்றது வந்து காமெடியாவே இல்லைங்கிற மாதிரி தான் எழுதியிருந்தா. சூப்பர்ங்க. அப்பெல்லாம் அதான் வேணும். கனிக்கு வேணும். அடுத்து வேற யாரு? பாருக்கு எழுதுவாங்கன்னு கண்டிப்பா யாராச்சும் 2 பேராச்சும் விக்கல்ஸ்க்கு எழுதணும். அப்பதான் தெரியும். சுபிக்ஷா தவிர யாரும் எழுதிருக்க மாட்டான். சுபிக்ஷாலாம் எழுத மாட்டான். விக்கல்ஸ் எப்படி எழுதுவா? மேபி இவளுக்கு எழுதுவா, வியானாக்கோ இல்ல எஃப்ஜேக்கோ எழுதுவான்னு நினைக்கிறேன் சுபிக்ஷா. கானா வினோத் வந்து திவ்யாக்கு எழுதியிருக்கான். உங்களுக்கு பிடிச்சவங்கன்னா வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி. உன்கிட்ட வந்து சிரிச்சு பேசினா என்ன பண்ணும் தெரியாது, தள்ளி இருக்கிறது நல்லது. வியானாக்கும் செம்ம ரோஸ்ட் தான் இன்னைக்கு. அதுக்கு செம்ம ஹிண்ட் கொடுத்துருக்காரு. உண்மையா அதெல்லாம் கிட்டா இருந்தா கரெக்டா இதுக்கு மேல ஓப்பனா சொல்ல முடியாது அவனை விட்டு போமான்ட்டு. ஏன்னா அவன் பண்ண டாஸ்க் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவளுக்கு இன்னும் தெளிவா ஆதிர என்ட்ரி ஆகும்போது தான் இன்னும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஆதிரை என்ட்ரியாவே தேவையில்லைங்க. இப்ப இவெல்லாம் இந்த வீக்கெண்ட் இப்ப உளுந்த அடிக்கே வந்து 10 feet பேக் பறந்துருவா வருங்க. பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தா பாக்கலையா நீ பிரேக்ல? இப்ப உடனே பண்ணா மாட்டிப்பாங்க. இல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. வீக்கெண்ட் எபிசோட் முடியட்டும், அடுத்த வாரம் பாரு. ஆதிரை வர வர்றாங்கன்னா அவ்வளவுதான். 10 feet இல்ல 2 பெட்ரூம். இவன் அந்த பெட்ரூம்ல இருந்தா இவன் இந்த பெட்ரூம் தான் இருப்பா. அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஏதோ அப்படி நடக்காதுன்னு தோணுது. அப்படிதான் நடக்கும். ஆதிரை வர்றா கண்டிப்பா அதான் நடக்க போகுது. ஏங்க அதெல்லாம் நடக்காதுங்க. இவங்க இன்னும் தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஐ நோங்க. இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஆதிரை எப்படி உள்ள வர்றாங்க பாத்தீங்களா? அன்றே கணித்தார். எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் இப்ப வந்து மொட்டை கடிதாசியே வச்சு கேளுங்க. இந்த மொட்டை கடிதாசி வச்சே டாஸ்க் வைப்பாங்க அடுத்த வீக்கெண்ட், அடுத்த வீக். ஆமா இந்த லெட்டர் வந்து அது படிக்க நினைக்கிறேன் உள்ள. இவங்களுக்கு ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் எல்லாம் கொடுத்தா எப்படி பண்ணுவாங்க?
அடுத்த வாரம் பாருங்க அடுத்த தெரியும். வாரம் ஏஞ்சல் வெர்சஸ் எல்லாம் வராது ப்ரோ. நான் சொன்னதுதான் நடக்க போகுது. மொட்டைக்கால் ஏதாச்சும் இல்ல டாஸ்க் இல்ல பிளான் எனக்கு பண்ணுவாங்க. தெரிஞ்சு இவங்களுக்கு ஏஞ்சல் வெர்சஸ் டீமன்லாம் தர மாட்டாங்கன்னு தோணுது இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்க்கு. இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸுக்கு ஏஞ்சல் வெர்சஸ் டீமன்ஸ் தான் கொடுக்கணும். இவங்களுக்கு அதான் இந்த மாதிரி கொடுக்கணும். வந்து அறிவு இருக்க டாஸ்க்லாம் கொடுத்தா இவங்க பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்க எப்படி டார்ச்சர் பண்ணதுன்னு கொடுத்தா கரெக்டா பண்ணுவாங்க. கரெக்டா பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த லெவல்ல தான் இருக்காங்க சரியா. இப்போ ஒண்ணுமே இல்ல. விக்கல்ஸ் பாரு எல்லாத்தையும் வந்து ஏஞ்சல்ல போட்டு விடுங்க. விக்கல்ஸ் மிச்சங்கெல்லாம் என்னத்த எல்லாம் போட்டா வந்து என்னன்னு இல்ல பாருங்க. விக்கல்ஸ் எல்லாம் டீமான்ல போட்டா ஃபுல் ஒன்மத்தையும் கக்குவான். இல்லங்க ஏஞ்சல்ல ஃபர்ஸ்ட் போடணும். செகண்ட் தான் ஏஞ்சல்ல டீமன்ல போடணும். போடணும் ஃபர்ஸ்ட் விக்கல்ஸ ஓ வச்சு அப்படி செய்யணும் விக்கல்ஸ் ஆமா. எல்லாம். அதுக்கப்புறம் தான் டீமன் ஆக்கணும். அதுக்கப்புறம் டீமன் பண்ண மொத்த ஒன்மத்தையும் இறக்கிடுவான். அதான் சொல்றேன். ஏன் மெயினா அப்படி பண்ணலையா? விக்கல்ஸையும் பாரு ஒரே அதுக்கப்புறம் டீம்ல அவனுக்கு போட்டு ஒரு வெறி விட்டுறணும். என்ன வந்துடும். பண்றான்னு பார்ப்போம். எப்பவுமே வந்து பாருன்னு போறாங்கல்ல. ஸோ இப்போ யார் நார்மல் டார்கெட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே டீம்ல போட்டுறணும். விக்ரமா பாரு, எஃப்ஜேவா பாரு, இவங்க எல்லாத்தையும் ஒரே டீம்ல போட்டுருணும். கனியா பாரு. இப்போ வந்து மிச்சங்கள்லாம் அந்த பக்கம் போட்டுட்டுருணும். உங்க அன்பு கேங்க அந்த பக்கம் போட்டுருணும். சபரி, தானா வினோத் எல்லாத்தையும் ஆப்போசிட்ல போட்டு விட்டுறணும். என்ன பண்றாங்க கனியா ரசிகன் நம்மளும் பார்ப்போம். இன்னைக்கு கூட விக்கல்ஸ் நான் சொல்றேன் அப்படிங்களா, எனக்கு கரெக்டா இல்லைன்னா நான் 10x பண்ணிருப்பேன், ஏனாவோட 10x நான் பண்ணிருப்பேன் அப்படின்றப்பல. ஆமா ஆமா லாஸ்ட்ல அது எபிசோட் முடிஞ்ச உடனே எப்பயுமே சொன்னாரு. தற்பெருமை தான் அவனுக்கு. ஆமா ஆமா. இல்ல அதே இல்ல மாதிரி ஒரு இவர் பண்ணது எல்லாமே பார்வதி போய் நோண்டது மட்டும்தான். அதுதான் சொல்றேங்க. அவருக்கு போடும்போது ஏஞ்சல்ஸ் டீம்ல ஆப்போசிட்டா போடணும். சரி ஆப்போசிட்ல ஒரே டீம்ல போடணும் பாருக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல போட்டா அழகா மறுபடியும் போய் பாருவை பிடிச்சிட்டு உட்காந்துருவான். பாரு மட்டும் தான் கதின்னு உட்காந்துருப்பான். சேம் டீம்ல அண்ட் போட்டு விட்டுறணும். அசிங்கமா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அசிங்கமா திட்டி விட்டாங்க எல்லாரையும். ஆமா. என்ன கொண்டு போய் ரம்யாட்ட கொடுத்தா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா என்ன? பெஸ்ட் அதுதான் டாஸ்க் நல்லா பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்கன்னு கேட்டா சும்மா உட்காந்த பொண்ணுகிட்ட போய் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இவங்க தான், பெஸ்ட் டாஸ்க் பிளேயர் இவங்க தான் எழுதி கொடுக்குறாங்க. நான் நேத்தே சொன்னேன் இது. கண்டிப்பா இல்லைங்க. பெஸ்ட் டாஸ்க் வந்து வியானாக்கு விக்கல்ஸுக்கு தான் போகணும். இவங்க என்னத்த பண்றாங்கன்னு தெரியலன்னு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல பெஸ்ட் பண்ணது அவங்க 2 பேரும் தான் ஆக்சுவலி வியானாக்கு தான் நம்பர் 1. இவன் அந்த எஃப்ஜே கூட கூட சேராம வந்து அவள் தூக்கி கொடுத்துருக்கலாம். வியானாவும் எப்படி திட்டினா விக்கல்ஸ் லிமிட் தாண்டி போற இது அதுன்ட்டு. அதாங்க இப்ப அதுக்கு தானே அடிச்சாரு. உங்க லிமிட் டிசைட் பண்றது யாருங்க அவர் சொல்லி அடிச்சது அவனதான். விஜய் திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் விஜய் சரியா. இதை வந்து டைரக்டா சொல்லியிருக்கணும். விக்கல்ஸ் சொல்லி நீ யார் அவனுக்கு சொல்லியிருக்கணும். இவர் வந்து ஜென்ரலா சொல்றத வந்து நிறைய இடத்துல புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. இவங்க லூசு பசங்களுக்கு அவனுக்கும் புரிஞ்சு தொலையாது. யார் லிமிட்டா பேசணும்னு சொல்லிட்டு விக்கல்ஸுக்கு தெரியும். அந்த லிமிட் மேட்டர் வந்து விக்கல்ஸுக்கு தெரியும், வியானாக்கு தெரியும். மிச்சர் கையில என்ன நினைப்பாங்க? அவனுக்கு என்ன யார் என்ன சொன்னா, எந்த கான்டெக்ட் சொல்றாரு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் வந்து பூசி மொழிகிட்டு போற மாதிரி எல்லாத்துக்கும் மொத்தமா ஜென்ரலைஸ் பண்ணிட்டே போறாரு. ஜென்ரலைஸ்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா கூப்பிட்டு சொல்லணும். உங்க லிமிட் எது செட் பண்ணது நீங்க யாரு ப்ரோ? நீ விக்கல்ஸ் லிமிட் செட் பண்ணது நீங்க யாரு கேட்டிருந்தா அப்படியே அமைதியா உட்காந்துருப்பான். இன்னி வரைக்கும் விக்கல்ஸ் ஒரு வாட்டி கூட ரோஸ்டே பண்ணது இல்ல இப்போ மொத்தமா பண்ணுவான்னு வரைக்கும். நினைக்கிறேன். எஃப்ஜேக்கு பண்ணாங்கல்ல. ஆக்சுவலி வந்து சாம் நீ ஒத்துக்க மாட்டேது ரோஸ்ட். ஆனா இது ஆக்சுவலி ரோஸ்ட் தான். அவனுக்கு வந்து ஆட்டிடியூட் வந்து ஓவரா காட்டுறான்னு சொல்லி தான் அடிச்சு நிப்பாட்டினாங்க. இல்லாட்டி இன்னும் போயிருக்கும் ரோஸ்ட். முடிச்சு விட்டு அவங்க வந்து உடச்சு விட்டாங்க பார்த்தல. ஃபுல்லா எல்லாத்தையும் உடச்சு விட்டாங்க. இது வீக்கெண்ட்ல வரும். இப்ப அடுத்து ஆதிரை இப்போ ஃபுல்லா மொத்தமா வந்து ஓவர் பண்ணாம போனதுக்கு என்னன்னா ஆதிரை வந்து இதுதான் யூஸ் பண்ணணும். இப்ப ஷீஸ் கோயிங் டு கம் அண்ட் யூஸ் திஸ் நாளைக்கும் தான். உடைச்சு விடுவாங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கும் உடைப்பாங்க. நாளைக்கு வந்து வியானா உடைக்க போறாங்க மறுபடியும். தே வில் கோ அண்ட் பேஷ் வியானா. அப்பயாச்சும் வியானாக்கு புரியுமான்னு புரியல. இல்ல வியானா ஓடிடுவா. நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க. மண்டே வியானா வில் ரன் அவே. There's no way she's staying with this person now. அவ கேம் ஆடினா நல்லதுதான் அவளுக்கு. ஃபர்ஸ்ட் 3 வாரம் நல்லா தான் ஆடிட்டு இருந்தா பயப்படாம. எலிமினேஷன் இல்லையா அந்த வீக்? இல்ல நோ எலிமினேஷன். வேஸ்ட். நோ எலிமினேஷன். ஷோவே எனக்கு தெரிஞ்சு மிட் வீக் தூக்கிடுவான்னு நினைக்கிறேங்க. யாரு இருந்தா எண்ட்ல ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க? கனி தீர்வு இருந்தாங்க. கணித்திரு எதுக்கு ரம்யா ஜோவியும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு புரியல. போன சீசன்ல அன்ஷிதா ஹோல்ட் பண்ண மாதிரி. இல்லங்க ஐ திங்க் ஷீ நோஸ் இன்ஃபர்மேஷன் சரியா. அந்த இன்ஃபர்மேஷன் வெளியில லேட்டரா வரும்னு சொல்லி வச்சிருந்திருக்காங்க. பாதிரே வந்தா மேபி தட் வில் கோ அவே. நீங்க இன்னைக்கு உள்ள பேசும்போது அந்த கன்வர்சேஷன் பெட்ரூம் கன்வர்சேஷன் பாத்தீங்களா நீங்க? கனியும் இவனும் பேசிட்டு இருந்தது ஒன்னால காட்டினது. ஆமா ஆமா ஆமா. எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல இவன் எஃப்சியோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேரை சொல்லுவான். ஓகே. அண்டு
அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் வந்து வியானாவுக்கு போயிருக்கு. அதுக்கு அவன் சொல்கிறான், என் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் இந்த வீட்டுக்குள்ள இருந்து நான் சொன்னது வந்து உங்ககிட்ட மட்டும்தான், கனிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கான். அது கேர்ள் ஃப்ரெண்ட் அதை ஒட்டு பேராங்க. கேட்டது ஏதோ பழைய பேரா இருந்துச்சு. அவங்க அம்மா பேருன்னு நினைச்சேங்க நானு. கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் ஏதோ சீலேருந்து ஆரம்பிக்கும், ஏதோ சொன்னான். சாந்தா. சாந்தா இல்லைங்க. சின்னு ஏங்க சின்னு சின்னு அப்படியே சின்னு ஒரு பேர் சாந்தாவா? சொன்னாங்க ஹலோ, அவன். சின்னு சின்னு சாந்தாலாம் இல்லை. ஏங்க சீக்கு நிஜமாவே அவன் அந்த சீட்டு மாதிரி ஏதோ என்னமோ பேர் சொன்னான். சின்னு சொன்னாங்க. சின்னு சீக்கு சின்னு 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 சாந்தாவா? ஏங்க நிஜமா சொன்னாங்க. எனக்கு கேட்டுச்சுங்க. எங்க சின்னு சொல்றாங்களே சீல்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க சாந்தான்றீங்க. ரசிகன் எனக்கும் சாந்தான்னு தான் கேட்டுச்சு. பாத்தீங்களா? அதனால ஆமா. சாந்தான் தாங்க சொன்னான் அவன். இல்ல இல்ல அது மேபி சாந்தா அவங்க வந்து அம்மா ஏதோ அவனோட சொல்லியிருக்கான் போல அவனோட இருக்கு. அம்மா பேர் அவனோட அம்மா பேர் பாத்தீங்களா? அவனோட அம்மா பேர் வந்து சாந்தா சாந்தா அவங்க அம்மா பேரு. அந்த ஓகே, எப்படி? லவர் பேர் வந்து சின்னு சின்னு. சரி, ஒரு பட்டிமன்றம் வையுங்க, முடிவு பண்ணிடுவாங்க. முடியலாம் இல்லைங்க, வீடியோவே இருக்கு, நான் பார்த்துட்டு தான் வந்துருக்கேன், கட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஃபுல் வீடியோவை. கேளுங்க, அது விக்னேஷ், சொன்னதுக்கு அப்புறம் அது அவன் என்ன சொன்னான்னா, அந்த கனெக்டிங் மேட்டர் இஷ்யூ வருது. பேசுறது கனெக்டிங் வந்து இஷ்யூவா? ஆமா ஆமா காட்டுச்சு. இல்லையே. ஓகே, அந்த எனக்கு மேட்டர் காட்டுச்சு. பேசுனது வந்து இருங்க அந்த மேட்டர் பேசுனது வந்து கனிட்ட மட்டும் தான் அவன் பேசியிருக்கான். அந்த பேரை வந்து கனிட்ட மட்டும் தான் அவன் சொல்லியிருக்கானா. ஆனா அதை ஒட்டு கேட்டிருக்கா ரம்யா வந்து அந்த இடத்துல ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கா அப்ப. ஸோ வந்து ஷி ஹஸ் ஹர்ட் இட் அண்ட் இவனை ட்ரீஸ் பண்ணியிருக்கா எங்கேயோ அந்த பேரை வச்சு. அதுக்கப்புறம் வியானாக்கு அந்த பேர் இப்போ தெரிஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் ரம்யா தான் போய் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கட்டுறான் எஃப்ஜே. வியானாக்கு பாத்தீங்களா ஆல்ரெடி தெரியும் இவளுக்கு வெளியே ஆள் இருக்குன்ட்டு. அவ பேரு அங்கங்க பேருங்க சொல்லியிருக்கா. பேரு பேர்ல என்னங்க பேரு இருக்கு? தெரிஞ்சிருக்கான். ஆள் பேரு இருக்கு. அப்புறம் தெரிஞ்சிருச்சு என்ன உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பேர்லாம் யூஸே பண்ணக்கூடாது வீட்டில், நான் காண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்லியிருக்காரு. ரம்யாக்கு அந்த பேர் தெரிஞ்சு ஷி ஹஸ் டோல் தட் டு வியானா. அண்ட் அனதர் ஒன் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ரம்யா இஸ் ஆக்சுவலி சைடிங் லிட்டில் பிட் வித் பாரு இந்த வாரம். நாமினேட் பண்ணது கனி அண்ட் கமருதுன்னா ஷீ இஸ் ஆமா சைடிங் வித் ஆமா பாரு. ஆமா. அட் த சேம் டைம் வந்து இந்த லவ் நடக்கும்போது வந்து ஐ திங்க் ஷீ இஸ் கெட்டிங் அ சாஃப்ட் இந்த ட்ரையாங்கிள் போயிட்டு இருக்கிறது வந்து ஷீ இஸ் கெட்டிங் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் பாரு பிகாஸ் ஆஃப் ஹர் ஹிஸ்ட்ரி. அவங்க கடந்த அந்த பாதை தெரியும்ல, கேட்டிங்கல்ல. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் கனெக்டிங் தட் அண்ட் ஷீ இஸ் சிம்பதைசிங் வித் பாரு. 2 நாளாக தான் நடந்துட்டு இருக்கு. இங்கே ஐஸ்கிரீமில் கூட வந்து கமரு வந்து அரோரா பேர் எடுத்தோடனே பாருஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், சாரி ரம்யாஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வாஸ் லுக்கிங் அட் பாரு அண்ட் ஹோல்டிங் ஹர் ஹேண்ட். கடந்து வந்த பாதையில என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க எக்ஸ் அந்த இன்னொரு பொண்ணு கூட அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? நான் கேட்கலங்க. ஐ திங்க் 1 ஹவர்ல வரலன்னு 5 நினைக்கிறேன். அவங்க லட்சம் கடந்து வந்த 1 பாதை. ஹவர்ல வரல, 1 ஹவர்ல வரல இது. கேட்கலாம். ஸோ ஓகே. அதில் ஏதோ கனெக்ட் பண்ணி ஷீ இஸ் கெட்டிங் எ லிட்டில் வித் சிம்பத்தி வித் பாரு போல. சரி, ஓகே. ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம். பிரகாஷ், போயிட்டு வா. பிரியா, நந்தினி வரிசை பேசுங்க. பிரகாஷ் பேசுறீங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இந்த இப்போ மொட்டை கடிதாசி டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி விக்கல்ஸ் அண்ட் கனி, இவங்களும் வந்து இப்போ பார்வதி வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மொட்டை கடிதாசியத்தை வச்சு தெர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி சொல்லி ஷார்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கும் வந்து பேஸ் பண்ணி தான் எனக்கு அது அவர் சொன்ன உடனே வந்து கேமரா ஃபோக்கஸ் வந்து பார்வதி தான் வச்சாங்க. லிமிட் யாருங்க செட் பண்ணுறது நீங்கள் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மேட்ரு. ஸோ எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே எப்படின்னா ப்ரோ நாளைக்கு கண்டிப்பாக ஆதிரி வராங்களா? அப்போ மண்டே எதிர்பார்த்த மாதிரியே வராங்க. ஸோ நாளைக்கு என்டர் ஆகுறாங்கன்னு சொன்னாங்க. ஓ ஒருத்தவங்களை வந்து ஆமாம் இல்லை இந்த நோ எவிக்ஷனுக்கு பதிலாக வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அப்போ டபுள் எவிக்ஷன் இருக்குமோ? பாசிபிளி பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு எஃப்ஜேயோட ரோஸ்ட் நல்லா இருந்தது. பட் எனக்கு இன்னுமே அது ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து நல்லா பேஷ் பண்ணியிருக்கணும்னு தோணுச்சு. லாஸ்ட் வீக் திவ்யா கிட்ட அவ்வளோ பண்ண விஜய்எஸ் வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் ஹேண்டில் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்குலாம் அப்படி தோணுச்சான்னு தெரியல. அண்ட் ஆட்டிடியூடு டுவர்ட்ஸ் விஜய் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அது ஒரு மாதிரி இம்மெச்சூராக இருந்தது. லைக் அவர் ஹோஸ்ட் அப்படிங்கிறதுக்காகவாது ஒரு இது பண்ணிருக்கலாம். பட் அது எனக்கு பிடிக்கல. அண்ட் இன்னைக்கு விக்ரம வந்துட்டு இன்டைரக்டா சொன்னாங்க. இதே கமல்ஹாசனா இருந்திருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா டைரக்டாவே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, நீங்க யாருங்க அவங்கள இது பண்றது அப்படின்ட்டு. ஆனா இது நல்லாவே விக்ரம் குறைச்சிருக்கும். அண்ட் இன்னொன்னு விக்ரம இன்னைக்கு சேதுபதி சொன்னாரு, அது யாராவது கவனிச்சுன்னு தெரியல.
விக்கல்ஸ் எப்பவுமே வந்துட்டு வார்டனை தானே டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு அது அவனுக்கு உள்ள கண்டிப்பா அவன் ஹிண்ட் எடுத்திருப்பான். அது ஒண்ணு. இதை நோட்டீஸ் பண்ணீங்களா யாராவது? அப்போ ஃபோக்கஸ் பண்ணாங்க அண்ட் அது நல்லா இருந்தது. ஓகே, பட் மற்றபடி எனக்கு எதுவும் அவ்வளோ பெருசா இல்லை. ஓகே தான். வியனாக் சூப்பர். அந்த பொண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் சோலோவா ப்ளே பண்ணா ஓகே. அண்ட் ஆதிரி நாளைக்கு வந்து நாளைக்கு வராங்கன்னா நாளைக்கு எபிசோட்ல வராங்களா இல்லை மண்டே வராங்களான்னு தெரியல. அது சப்போஸ் நாளைக்கு வந்தாங்கன்னா இவங்களோட ப்ளே வந்துட்டு எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் அப்போஸா போகணும். வைல்ட் கார்டை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடாது, இல்லை எஃப்ஜியை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடாது. எஃப்ஜி எல்லாம் டார்கெட்டே பண்ணக்கூடாதுன்னு கேட்டா. அப்படி பண்ணா அவனுக்கு சிம்பத்தி ஏறி கண்டிப்பா அவன் ஃபைனலிஸ்ட் ஆயிடுவான். ஆல்ரெடி அவங்க ஃபைனலிஸ்ட் புக் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் ஆதிரை வந்துட்டு இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். யார் யார் என்னென்ன பண்ணாங்கங்கிறத ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ்ட போய் எக்ஸ்போஸ் பண்ணணும். அண்ட் ஒரு சில அட்வைஸ் வந்துட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு அது பெட்டரா கேம் கொண்டு போகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அன்புக்கானையும் விக்கல்ஸையும் வந்துட்டு பயங்கரமா வச்சு செஞ்சா சூப்பரா இருக்கும். கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐ ஃபீல் ஃப்ரம் ஆதிரை. லெட்ஸ் see what's going on. பாப்போம் என்னன்ட்டு. பிரியா பிரியா தருண் பிரியா இருக்கீங்களா? மத்தவங்க பேசிட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சாப்பிட்டுட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். ஓகே 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 கேரி தருண் பேசுறீங்க, அதுக்கப்புறம் லாவண்யா பேசுங்க. ப்ரோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலா விக்கல் சிக்ரம் ஏன் பார்வதியை நோண்டாருன்னா, இப்ப வெளியே இருந்து வந்து அவங்க உள்ள எல்லாரும் பார்வதி சொல்லும் போது நம்ம டார்கெட் பார்வதி அடிச்சா மட்டும்தான் நம்ம மேல கப்பு ஜெயிப்போன்றத ஒரு இதுவா எடுத்துட்டாரான்னு தெரியல. ஏன்னா பார்வதி அடிச்சாதான் நம்ம டாப் 1ல போறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா பார்வதி தான் இப்ப லீடிங்ல இருக்க மாதிரி அவருக்கு மனசுல தோணுதான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. அதனால பார்வதியே அவர் அட்டாக் பண்ணிருக்காரு. மேபி அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்படி போனா மட்டும்தான் பார்வதி நெகட்டிவ் ஷேடு நம்ம பாசிட்டிவ் ஷேட்லயும் தெரியும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஆக்சுவலா பார்த்தோன்னா இவரும் நெகட்டிவ் ஷேடு தான் எடுத்துட்டு இருக்காரு. அது அவர் பாசிட்டிவ் ஷேட்ல நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் பார்வதியே போய் நோண்டிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு பெருசா எஃப்ஜே பண்ணாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் விக்கல் சிக்கலுமே கேட்கணும். இவர் வந்து இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ரம்யாவை சொன்னாரு. அதே மாதிரி இந்த சைட்ல வந்து யார் பெஸ்ட் இந்த மாதிரி பிரஜன் சொன்னாங்க. அதையும் அவர் கேட்டிருக்கணும். அது நாளைக்கு கேட்பாரான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி ஒஸ்ட்டுக்கு நாளைக்கு கேட்பாரான்னு தெரியல. ஒஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்கணும். அதையும் எப்படி கேட்பாருன்னு தெரியல. அவ்வளவுதான். நான் நெக்ஸ்ட் பேசுறேன் ப்ரோ. சேன் ப்ரோ பேசுறீங்களா? ஹே ஹாய் சாம், ஹாய் விக்னேஷ், ரசிகன் ஹாய். ஹாய் வாங்க. ஹாய். ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பார்வதி வந்து விஜிஎஸ் வந்து அந்த பேசிட்டு இருக்கும் போதே கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்பேஸை வந்து பார்வதிக்கு கொடுக்கணும், ஃபுல்லா பார்வதி அழுகிறத வந்து கவரேஜ் பண்ணி ஆடியன்ஸ் பார்க்கணுன்றதுக்காக விஜிஎஸ் வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அது வந்து உண்மையிலேயே நினைச்சிருந்தா என்ன பார்வதி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காம் டவுன் பண்ணியிருக்கலாம். பார்வதியை வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அழுகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் அந்த இடத்துல கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 50 நாட்கள் கடந்த நிலையில இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய டாஸ்க் எல்லாம் வச்சு ஒரு டைட்டில் வின்னரை டிசைட் பண்ண முடியாது. அங்க உள்ள இருக்கிறவங்க தான் டைட்டில் வின்னர். அந்த டைட்டில் வின்னரா நான் பாக்குறது வந்து 2 பேரை பாக்குறேன். ஆக்சுவலா விஜய் சேதுபதியோட லெஃப்ட் ரைட்ல நிக்கிறவங்க தான் டைட்டில் வின்னர். லெஃப்ட்லயோ ரைட்லயோ பார்வதி நிக்க போறாங்க அப்படிங்கறது தான் அவங்க இன்டைரக்டா இந்த வீக்ல கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்ட் எஃப்ஜே வந்து ஆக்சுவலா என்னங்க இல்ல அது சொல்லுங்க என்ன இதுல நீங்க அந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க அத டிக்ளேர் பண்றீங்க? அந்த ஸ்பேஸ் என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க? எதனால வந்து விஜே பார்வதி டைட்டில் வின்னர்னு நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்களா? இன்னைக்கு எபிசோட நீங்க இத ஃபைனல் பண்ணிட்டீங்க, அது என்னன்னு கேக்குறேன். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஒரு எப்பவுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு புரோட்டகனிஸ்ட் ஒரு ஆன்டகனிஸ்ட்னு இருப்பாங்க. ஆனா இந்த சீசன் 6ல வந்து பாத்தீங்கன்னா அசீம் இருந்தாரு. அவரை வந்து எல்லாருமே ஒரு வில்லனா தான் கன்சிடர் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல ஒரு விக்ரமன் தான் வந்து ஜெயிப்பாரு அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. அது அப்படியே தலைகீழா மாறி வந்து அசீம் ஜெயிச்சாரு. அது வந்து ஒரு வித்தியாசமான சீசன். ஆனா ஆரி சீசன்ல பாத்தீங்கன்னா வில்லனா இருந்த பாலாஜி தோத்துருவாரு, ஆரி வந்து ஹீரோவா இருந்து ஜெயிச்சிருவாரு. இதுதான் பிக் பாஸ்ல ஒரு பெரிய
இந்த தடவை வந்து ஆக்சுவலா வந்து அதான் சொல்றேன். இதுவும் ஒரு வித்தியாசமான சீசனா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, வெளியில சொல்றேன், கிரவுண்ட் ரியாலிட்டி. நான் டெய்லி வந்து நிறைய ஆடியன்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது நிறைய பேருடைய கருத்து வந்து நமக்கு வந்து சேருது. அதை நம்ம வந்து கமெண்ட்ஸா படிக்கிறோம். ஏன்னா நான் ஒரு பர்சனலா ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறேங்கிறதுனால நிறைய கமெண்ட்ஸ் வரும். நான் அதுக்கு வந்து பர்சனலா போய் ஒன்னொன்னுத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், ஹார்ட் போடுவேன். பிகாஸ் தே ஆர் டேக்கிங் சம் டைம் டு கமெண்ட் இன் த சேனல். அப்படின்றப்போ அதுக்கு போய் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே படிப்பேன். ஸோ மல்டிபிள் விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டென்ட் கீழேயும். அப்போ ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு மத்தியில பார்வதி மேல ஒரு சிம்பத்தி வந்திருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. அதை நான் 2-3 நாளா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் இங்க ரெஜிஸ்டரும் பண்ணல. நான் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நான் இங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க நிறைய பேர் எதிர்கருத்துகள் வைக்கலாம். இல்ல பிரதர் நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு, இல்ல பிரதர் தப்பு, பார்வதிக்கு ஹேட்டு தான் கிரியேட் ஆயிருக்கு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த அளவுக்கு 2 விஷயம் நடந்திருக்குங்க. இது வரைக்கும் நடந்த 2 விஷயத்துல பார்வதி பக்கம் காமன் ஆடியன்ஸோடைய கவனம் திரும்பி இருக்கு. ஒண்ணு சபரி எப்போ அந்த கேப்டன்சி டாஸ்க்ல பார்வதியை கீழே தள்ளி விட்டு பார்வதிக்கு அடிபட்டு கண்ணு பயங்கரமா வீங்கி அங்கிருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பத்தி காமன் ஆடியன்ஸ்க்கு மத்தியில கிரியேட் ஆச்சு. 2வது இப்ப எஃப்ஜே ஒரு அசிஸ்டன்ட் வார்டனா கொடுத்து அவன் வந்து எந்த வேலையுமே செய்யாம விஜே பார்வதியுடைய ஆன்ஹர் பீரியட் டைம்ல சாண்ட்ரா அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஜெயில இருந்து பேசுற அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல வரும். அவ வந்து அந்த பிரச்சனையில இருக்காடா அப்படின்னு சொன்னப்போ கூட அவன் எஃப்ஜே வந்து ஃபீல் பண்ணல. அவன் வந்து இறங்கி வரல. பார்வதி போய் பேசுறாங்க எஃப்ஜே கிட்ட. அப்போ கூட அவன் வந்து என்ன பண்றான்னா உங்ககிட்ட அந்த கான்வர்சேஷனே வச்சுக்காம அவன் கடந்து போறான். ஸோ இது எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. என்னடா அந்த பொண்ணை வந்து இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கண்டிப்பா அந்த சிம்பத்தின்றது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அது ஓட்டா தான் கன்வெர்ட் ஆகும். அப்போ ஓட்டா கன்வெர்ட் ஆகும்போது விஜே பார்வதிக்கு ஆதரவாக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேரு பண்ண மிகப்பெரிய தவறு. ஒண்ணு சபரி, இந்த வீக் வந்து எஃப்ஜே வாண்டடாவே அந்த பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை கொடுக்காம அவன் அசிஸ்டன்ட் வார்டனா அவன் வந்து எதுவுமே பண்ணாம கையில அடிபட்டு எனக்கு ஒன்றும் பெருசா ஹர்ட் ஆகல. ஆனா விஜே பார்வதி இது வரைக்கும் வேலையே செஞ்சதில்லை அப்படின்றதுனால விஜே பார்வதி வேலை செய்யட்டும்ங்கிறதுனால நான் பண்ணல, நான் அப்படி சொல்லிட்டேன்னு சாண்ட்ராட் அவன் சொன்னான்ல. இது வந்து ஆடியன்ஸ்க்கு மத்தியில நீ அப்படி வரியா, நீ அந்த அளவுக்கு டார்கெட் பண்றியாவில, சார் ரைட்டு பாடுறா நாங்க என்ன பண்றோம்னு பாடுறா. ஸோ இதுதான் ஒரு காமனா இருக்கக்கூடிய மக்களுக்கு யோசிக்க தோணும். திஸ் இஸ் வாட் பீப்புள் திங்க். இங்க வந்து நிறைய டெக்னிக்கலா பேசக்கூடிய பேச்சாளர்கள் இங்க இருக்கலாம். ஆனா காமனா இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சென்சிபிளா இருப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலா ஆராய்ஞ்சுதான் ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்லாம் அவங்களுக்கு தெரியாது. அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும்லாம் யோசிக்க மாட்டாங்க. டேய் நீ பார்வதியை கார்னர் பண்றியா, நான் போடுறேன்டா அவளுக்கு ஓட்டு, வர்றத பாத்துக்கலாம்டா, இப்படிதான் அவன் யோசிப்பான். அவனோட மனநிலை அது, நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் பார்வதிக்கு நடந்திருக்கு. இட்ஸ் ஒர்க்கிங் இன் ஃபேவர் ஆஃப் விஜே பார்வதி அஸ் ஆஃப் நவ். இது அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டன்டாக அவங்க டாப் 2ல போய் நிக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை எனக்கு. ஐ எம் டேம் ஷோர் அபவுட் இட். ஆக்சுவலா இது எனக்கு தயக்கமே இல்லை. நான் வந்து ஒரு டபுள் மைண்டடா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதை பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை. இன்னும் ஒரு வாரம் கொடுத்தா அவங்க வின்னரா இல்லையானே நான் சொல்லிடுவேன், ஜெயிப்பாங்களா மாட்டாங்களானே நான் சொல்லிடுவேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் போல்ஸ் வச்சா பார்வதி 1 லட்சம் ஓட்டு தான் வாங்குவாங்க, கானா வினோத் வந்தா 3 லட்சம் ஓட்டு வாங்குவாரு. சோ அது இல்ல, அது அந்த கால்குலேஷனுக்குள்ள நான் போகவே இல்லை. நான் சொல்ல வர்றது வேற அனாலிசிஸ்ல என்னோட யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ், நான் போடக்கூடிய கண்டென்ட்ஸ், இங்க ட்விட்டர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்ஸ்டாகிராம்ல நடக்கக்கூடியது, இது எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணி என்னோட கருத்தை சொல்றேன். அண்ட் ஒருவேளை பார்வதி டைட்டில் ஜெயிச்சாங்கன்னா எஃப்ஜேக்கும் சபரிக்கும் அவங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கறத நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. கரெக்டா சொன்னீங்க ப்ரோ. எனக்கா இவங்க ரொம்ப இவங்க தேங்க்ஸ் வந்து இவங்க தான் சொல்லணும். பூரா ஹேட் இருந்த ஒரு பார்வை இவங்க அடிச்சு நேம் ஆக்கி அதை ஆர் மேக்கிங் ஹர் அந்த சிம்பத்தின்றது ஒன்று வர வைக்கிறாங்க இவங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே பெருசாக இங்கே சொல்லுவான் இது டிசர்வ் கிடையாது, அந்த சிம்பத்தி இல்லை அதுன்னு சொல்லி இவங்க வன்மத்தை கொட்டலாம். ஆனால் ஆஸ் அ காமன் டிவி வாட்சிங் ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. இந்த லுக்கட் இங்கே பாரு, இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தனை எல்லா வாட்டியும் இங்கேயே போகிறாங்க,
நான் ஓட் போடுறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான் அங்க கால்குலேஷன் நடக்கும். அது மேல அங்க ஒரு சொட்டு கூட நடக்காது. அண்ட் இல்ல இப்ப ரசிகன், கரெக்டா அதான் ரசிகன் ஆக்சுவலா ஒரு 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 1000 கமெண்ட் வர்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு சாதாரணமா கடந்து போக முடியாது. அதுவும் எல்லாத்துக்கும் ஹார்ட் விட்டு வச்சிருக்கிறானுங்க. அது நான் போய் இந்த வடக்கு பாட்ஸாக்கு இது ஆளுகளை இறக்கி நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ண வர்றாங்களா அப்படிங்கிற சந்தேகத்துல ஒவ்வொருத்தன் ப்ரொஃபைலா போய் இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா எனக்கு அதான் வேலை. இன்னைக்கு நான் ஷோ பார்க்க ஆரம்பிச்சதே 1/2 hour லேட்டு. ஏன்னா நான் போட்ட கண்டென்ட்டுக்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் ஒரு 500 ஒரு 500ல இருந்து ஒரு 1000 கமெண்ட்ஸ்குள்ள வந்திருக்கும். எல்லாம் ஹாட்டா போட்டு விஜய பார்வதின்னு போட்டு வச்சிருக்கானுங்க. உள்ள போய் ஒவ்வொரு ப்ரொஃபைலா செக் பண்ணி பாக்குறேன். ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணது, வடக்கு புது அக்கௌண்டா, எல்லாத்தையும் நான் கிராஸ் வெரிஃபை பண்றேன். பண்ணிட்டு தான் நான் ஸ்பேஸ்ல வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன். பார்த்தா இருக்கிறவன் எல்லாம் நம்ம பசங்க தமிழ்ல பண்ணிருக்கானுங்க கமெண்ட்ஸ். சோ அப்படி ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு மத்தியில இந்த பொண்ணுக்கு நடுவுல ஒரு சிம்பத்தியே கிரியேட் பண்ணி விட்டுட்டானுங்கிறது தான் உண்மை. அதை நான் ரெஜிஸ்டர் பண்றேன். அவ்வளவுதான். ரசிகன், ஒரு கூட்டமே ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. ஒருத்தர் தான் டைட்டில் வின்னர் சொல்லிட்டு டக்குன்னு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எப்படி சொல்லு? பாத்தீங்களா? நேத்து ஓடி போய் கீழே வந்தாரு. அதுதான் பண்ணாரு. இல்ல வீக்கெண்ட் ப்ரோ, வீக்கெண்ட்ல இந்த வீக்கெண்ட்ல அந்த அனிலுக்கு கிடைச்ச ஸ்கிரீன் டைம் கூட அவரோட கூட. புரியுது. ஓகேயா? இதுக்கு மேல நாங்க ஒண்ணு சொல்ல விரும்பல. எனக்கு இந்த வடிவேல் ஏஞ்சி ஓடுவார்ல, அந்த பாட்டம்ல ஒரு மாதிரி ஒரு சீன், தண்ணி இதோ ஊத்திட்டு குடுகுன்னு ஓடி போய் வடிக்கு தொப்புன்னு ஊவாதுமா, அந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க. ஒருத்தர் கீழே விழுந்ததெல்லாம் அது காமெடிங்க. அது காமெடியா தான் நான் எடுத்துக்கினேன். வேற என்னங்க பண்றது? அத போய் அது ஒரு காமெடி, அவ்வளவுதான். திவாகர் காமெடி பண்ண மாதிரி அது ஒரு காமெடி. அந்த அனிலுக்கு கிடைச்ச ஸ்கிரீன் டைம் கூட அவர் கிடைக்கல. ஓகே, நம்ம அவரை பத்தி பேச தேவையில்லை. அப்புறம் வந்து நம்ம வந்து ஐயோ கானவனத்தை பத்தி தான் புகழ்ந்து பேசுறாங்க ஸ்பேஸ்ல சொல்லி அங்க வெளில அவங்க வந்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. வேணாம், we don't need to talk about that person. அங்கே இல்லைங்க, ஒரு நிமிஷத்துக்கு கூட ஸ்கிரீன் டைம் கிடையாது. அந்த அனிலுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேல ஸ்கிரீன் டைம் இருந்துச்சு. ஓகே, யூ டோன்ட் நீட் டு டாக் அபவுட் ஹிம் அட் ஆல். அவ்வளவுதான். அவரு வீக்கெண்ட்ல டில் டேட் நாட் அ சிங்கிள் வீக்கெண்ட் இஸ் பீன் டாக்ட் அபவுட். அப்ரிசியேஷனை விடுங்க, திட்டுறதை விடுங்க, அவரை பத்தி பேச்சே இல்லை. அவ்வளவுதான். லீவ் ஹிம். இவங்க என்ன வேணா நடத்துக்கிட்டோம் வழியில. இவங்க எவ்வளவு கம்போஸ் சொன்னாலும் at the end of the day we will see what happens. அவ்வளவுதான். நீங்க வந்து பாதியில தான் நான் வந்தேன். ஆனா வினோத்தை பத்தி தானே பேசுறீங்க? ஆமா, அனிலோட கம்மின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே. அதுவே ஆமா, கண்டுபிடிச்சிட்டேன். யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதான் இருக்கு. அனிலுக்கு கூட ஒரு பிரேக் விட்டு போறாரு அவரு. அந்த அளவுக்கு வந்து அனிலுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. சபரி சட்டை எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? நான் வீக்கெண்ட்ல போடும்போது செமையா இருந்துச்சு. அங்க போடும்போது அருமையா இருந்துச்சு அந்த காஸ்டியூம். வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா மனோதைரியம் வேணும்னு கேட்டா தெரியுமா? இல்லங்க, இந்த பழைய பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி. அதுக்கும் எல்லாருமே கலாய்ச்சாங்க. வன்மபுனை கரெக்டா சொல்லவா? அந்த அதாவது அந்த பிரிட்டிஷ்காரவங்க போடுறது இல்ல, பிரிட்டிஷ்காரவங்களுக்கு குதிரை ஓட்டுறதுக்கு ஒருத்தன் காஸ்டியூம் போட்டிருப்பான் தெரியுமா? அந்த காஸ்டியூம் இது. நான் வந்து பைரேட்ஸ் ஆஃப் த கரிபியன் 3rd பார்ட்ல இதை நான் பாத்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸை சீரியஸா நான் பாத்திருக்கேன். அதுல குதிரை ஓட்டுறவங்க வந்து அந்த குதிரைன்னா சும்மா ஏறி ஒரு குதிரை இல்ல 2 குதிரையை வந்து வண்டியில பூட்டி ஓட்டுவாங்கல்ல, அவங்க போடுற ட்ரெஸ் அது வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா அத போடுறதுக்கு ஒரு மனோதைரியம் வேணும். இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு மனதைரியம் வேணும் அப்படின்னு. சரி, ஒரு நிமிஷம் 2 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. பிரியா பேசுங்க, அதுக்கப்புறம் டாம் பேசுங்க. பிரியா பேசுங்க. ஹாய். இன்னைக்கு வந்து எபிசோட் டைமிங் ரொம்ப கம்மியா இருந்ததுல்ல, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இல்ல 1 hour போச்சு. 1 hour 5 minutes போச்சு. ஓகே, எப்பயும் 1 hour 30 minutes போகும்ல இல்லையா? இல்ல 1 hour தான் போகும். 1 hour தான் போகுமா? ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இன்னைக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் விக்ரம் வந்து ரொம்ப அப்படி பயங்கரமா வந்து உட்காந்துருப்பாரு. நீங்களாம் என்னடா எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது, மக்களும் விஜய் சேதுபதி எனக்கு கொடுப்பாருடா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருந்து உட்காந்த மாதிரியே இருந்தது. ஆனா பல்ப் வாங்கிட்டு போனார், அதை பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அப்புறம் எஃப்ஜே வந்துட்டு நடுவில் சொல்லுவார்ல, பார்வதி பேச வருவா, அப்போ வந்துட்டு இல்லை உங்ககிட்டலாம் பேச முடியாதுன்னு போவார். அது வந்துட்டு அது அடுத்த சீனே வந்து அடுத்த இதில் பயங்கரமா அடி வாங்குவார். அது நல்லா இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து வியன்னா வந்து சொல்லிட்டு இருப்பா, இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கில்.
அப்ப இவன் சொல்லுவான், ம். பார்வதியோட நெகட்டிவிட்டினால தான் அப்படி ஆயிட்டானாம் அவன். இல்லன்னா அவனுக்கு நெகட்டிவிட்டியே இல்லையாம். இத வந்து நான்லாம் இல்ல ம். அவன் ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரியலையே ரசிகா. அவன் ரியலைஸ் பண்ண மாதிரி எனக்கே தெரியல. பண்ணல. அதுக்கு தானே அங்க மூஞ்சி கட்டிட்டு இருந்தான். விஜய் சேதுபதிக்கே மூஞ்சி கட்டிட்டு இருந்தான்ல அவன். என்ன புரியுது தொட்டுறாங்க? புரியுது. நான்லாம் பெரிய ம். ஆளு. என்ன திட்டுற? என்னையே திட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான் அவன். பெரிய டான்ல. ஆ சொல்றேன்ல, இட் வாஸ் டூ மச் ஆட்டிடியூட். அதுக்காக தான் அவர் வந்து அவர்கிட்ட அதுக்கப்புறம் பேசவே அவருக்கு விருப்பம் இல்ல. உட்கார்றா அப்படின்னு உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அரோரா நல்லா பேசினா ஆக்சுவலா. நிறைய நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் சொன்னா. அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு எனக்கு. ம். அப்புறம் வந்து சபரியும் கொஞ்சம் நல்லா அவங்க டீமா இருந்தாலும், அவங்க பாச குடும்ப டீமா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பேசினாரு. காஸ்டியூம் தான் செம காமெடியா இருந்தது. க க இல்லங்க. ஆக்சுவலி வந்து விஜய் சேதுபதி ஹஸ் கான் தேர் டூ டூ இட் அப்படின்றனால, அங்க வியானாவுக்கு அடி விழுந்தத பார்த்தே மிச்சம் எல்லாருமே சுதாரிச்சிருப்பாய்ங்க. ஆமா, ஆமா. இவனுக்கு சப்போர்ட் பண்றவன் ஏதாச்சும் வாய தொறந்தாலே அடி விழுந்துரும் நமக்கு. ஸோ லெட் அஸ் கீப் குவைட்ன்ற மாரி போயிட்டாய்ங்க. ஆமா. இவ அரோரா சொன்னதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் ஏஞ்சி அப்படியே காப்பி அடிச்சு சொன்ன மாரி இருந்தது எனக்கு. அவனா சொன்ன மாரி ம். தெரியல. வேணா வந்து பெஸ்ட் பிளேயர்ன்னு சொன்னது வந்து எனக்கா பண்ணதா தெரியல. ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தான் விக்ரம் ஏஞ்சி சொன்னாரு. வியன்னா பண்ணது அப்படி இருந்தது, இப்படி இருந்ததுன்னு. அது அது நல்ல பல்ப் மூவ்மெண்ட்டா இருந்தது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்ன பண்றாரு பார்க்கணும் விக்ரம். பார்வதி கிட்ட எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு. ஏன்னா இப்ப சொல்லிட்டாங்கல்ல. ம். அது வந்து ஆனா ஆக்சுவலா வந்து அவங்க 2 பேரும் சண்டை போடணும். ஏன்னா இவருக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து மாக்கிங்கு. அந்த மாரி தான் தெரியும் அவருக்கு. அப்படிதான் அவரால ரியாக்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது பாருக்கு தான் நல்லது அது ஆக்சுவலா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனா பாரு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டா. எல்லா வீக்லயுமே வந்து எனக்கு அகெயின்ஸ்டாவே எல்லாரும் பண்றாங்கன்னு. அது வந்து ஆக்டிங்காவும் எடுத்துக்கலாம், ஸ்கோர் பண்ணதாவும் எடுத்துக்கலாம். ஆனா வந்து கரெக்ட் டைம்ல கரெக்ட்டா பண்ணா. அது உண்மையா போய் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். பட் அது நல்லா இருந்தது. கரெக்ட்டா யூஸ் பண்ணா. ஆனா நடுவுல தான் வந்து அந்த கம்ரு எதுக்கு வந்து நின்னுட்டு இருந்தான்னு எனக்கு தெரியல. அத பார்க்கும்போது செம காண்டா இருந்தது எனக்கு. அப்புறம் ஓகே. ஆதிரை வந்து என்ன பண்றான்னு தெரியல நெக்ஸ்ட் வீக்கு. யார் கூட இருப்பா? எப்படி ரியாக்ட் பண்ணுவா? அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது எனக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கும்னு இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தேர் இஸ் a lot of questions with ஆதிரே கம்மிங். பார்ப்போம் என்ன பண்ண போறா? ஆமா. will she really go blast? அதெல்லாம் இருக்கு. பார்க்கலாம். ஆக்சுவலி ஆதிர இன்டர்வியூல வந்து சொன்னாங்க, லைக் இது ஃபர்ஸ்ட் அவங்க வெளிய வந்ததுக்கப்புறம், ம். போய் அட்வைஸ் பண்றதா இருந்தா யாருக்கு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு, நானு பாருக்கு பண்ணுவேன். இன்னும் 2, 3 பேர் சொன்னாங்க. ம். அது வைல்ட் கார்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஆக்சுவலி. ம். அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ ப்ளே வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இவ இந்த டைம் வந்து காஷியஸா இருப்பா. லைக் இந்த லவ் ட்ரையாங்கிள் அந்த மாரிலாம் போகாம, பேஷ் பண்ணினா இவளும் மேபி ஃபைனலுக்கு வரதுக்கு சான்சஸ் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனா. இல்ல அப்படின்னா எஃப்ஜே வந்து இல்லங்க. ஃபைனலுக்கு போற இந்த மாரி சீக்கிரம் கிரியேட் ரீஎன்ட்ரி ஆயிடும். போறவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. தீஸ் பீப்பிள் ஆர் ஆல்ரெடி பீன் எலிமினேட்டட் பை த பீப்பிள். ஓகே. ஸோ ரீஎன்ட்ரி போனா அந்த மனச மாத்தி நீ ஃபைனலுக்கு போறதுன்றது இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட். ஓகே. they can play, they can do whatever they want. At the end of the day, they are still people will still think like நான் ஓட்டு போட்டு தூக்குனவன் நீ எப்படி ஃபைனல் போவ. தட் இஸ் பி ஆல்வேஸ் த மைண்ட் ஓகே. செட். கரெக்ட். இந்த மாதிரி ரீஎன்ட்ரி வரவங்களுக்கு ம். அதான் மிஞ்சி போச்சுன்னா they'll take it to 5. இட்ஸ் நாட் கோன் பி லைக் அந்த ம். கடைசி வாரம் வரைக்கும் போவாங்க. பட் there is no chance that they will be in the ஃபைனலே. ஸ்டேஜ். தட் இஸ் a big problem. இது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு இருக்கு. அது வந்து நம்ம என்ன சொன்னாலும் அதை மாற்ற முடியாது ஆக்சுவலி. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஐ இது திங்க் ஒரு சம் ஒன் பாயிண்ட். கேம் அண்ட் டாக் நவ் ஆல்சோ. நம்ம ஓட் பண்ணி வெளில துரத்துவாங்களே திருப்பி கூட்டு வராங்கன்னா இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. அதை வந்து நம்ம சேஞ்ச் அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணவே முடியாது யாராலையுமே. பிகாஸ் வி ஹவ் டேக்கன் தம், வி டுக் தம் அவுட் ஃபார் அ ரீசன். நீ வந்து உனக்கு ஒரு கண்டென்ட் ஒரு டிஆர்பிக்காக யூ ஆர் பிரிங்கிங் தம் பேக். பட் வி ஸ்டில் டுக் தம் அவுட். வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் பர்சன்ட்னால தான் தூக்கியிருக்கோம். எக்ஸ்ட்ரீமா உள்ள வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீமா பயங்கரமா ஒரு கேம் விளாண்டாங்கன்னா மேபி. பட் சான்சஸ் தட்ஸ் ஆல் இருக்கு. கொஸ்டினபிள் தான். எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு தோணுது. சொல்லுங்க. சரி பேசுங்க. ஓகே, மத்தவங்க பேசட்டுமா? இல்ல நீங்க பேசிருங்க. இல்ல அதுக்கப்புறம் ஆர்த்தி எனக்கு நானே பேசட்டும். நீங்க பேசிருங்க. ஓகே. எபிசோட் ஆக்சுவலி இந்த பிக் பாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வந்து நான் ஒரு ஒரு பர்சன் தான் இங்க கன்வே பண்ணேன். ட்விட்டர்ல தான் ஃப்ரெண்டு தான். ம். லைக் விஜய் பாரு கண்டென்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக த்ரோ பண்ணிடுவாங்க. இதுதான் விஜய் டிவி பண்ற வேலை எப்பவுமே. கண்டென்ட் கொடுக்குற பேஜ்ல வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஃபினாலே கூட கொண்டு போகாம அவங்க எலிமினேட் பண்ணிடுவாங்க. லைக் லாஸ்ட் சீசன் நம்ம நாங்கள் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நான் சொன்னேன். பட் இப்போ போயிட்டு இருக்க நெரட்டிவ் பார்த்தா அது மேபி சேஞ்ச் ஆகலாம்.
இல்ல அகைன் இவங்க வேணும்னே பண்ணிட்டு ஏதாவது பண்ணணும் டிஆர்பி கார்டு மட்டும் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடணுங்கிற மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா பின்னாலைக்கு கூட கொண்டு போக முடியாத அளவுக்கு கூட ஏதாவது பெரிய வேலை சதி பண்ணணும்னு நினைச்சா பண்ணுவானுங்க. இல்ல ஆடியன்ஸ் ஜெனரல் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா பின்னாலே கொண்டு போயிட்டு அங்க ஏதாவது வேற ஏதாவது ப்ளே பண்ணுவாங்க. இந்த 2 பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. வின்னர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவர் என்ன வேணாலும் புஷ் பண்ணுவாங்க. இல்ல கண்டென்ட் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பிசினஸ் கார்ப்பரேட் மைண்ட் திங்க் பண்ணாங்க அப்படின்னா பின்னாலைக்கு கூட கொண்டு போக மாட்டானுங்க. லாஸ்ட்ல தூக்கிடுவானுங்க. அப்படி 2 மைண்டா தான் இருக்கு பேஸ்ட் ஆன் தேர் சேனல் சப்போர்ட். இல்ல இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். வின்னர் பொசிஷன்ல வினோத்தோ இல்ல விக்ரமோ நின்னா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? சத்தியமா என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே சான்ஸே இல்ல. அந்த ஒரு சில சீசன்ல எல்லாம் நமக்கு வின்னர் இல்ல ஒரு சில சீசன்ல நம்ம வின்னர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். ஆமா. பட் அது ஃபைனலா நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான்டா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும்ல. ஆமா. எது வேணாலும் நடக்கலாம். கார்பரேட் மைண்டு அவனுங்களுக்கு டிஆர்பி கண்டென்ட் தேவை. அது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி தான் விசித்ராலாம் ஆகுது. இன்னும் 2-3 கண்டஸ்டன்ஸ் அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். 2 பெர்ஸ்பெக்டிவ் நான் திங்க் பண்ணேன். ப்ளஸ் தான் கொண்டு போகணும்னா மேபி கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டு ஃபினாலே கொண்டு போயிட்டு வின்னராகவும் ஆக்கலாம். இல்ல இவனுங்களுக்கு டிஆர்பிக்காக அப்படின்ட்டா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரியும் பண்ணலாம். எதுவும் நடக்கலாம். நமக்கு தெரியாது. பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கோன் பி ஓகே தான். ஐ டோன்ட் திங்க் தேர் கோன் டேக் ஹர் அவுட் ஆஃப் 5 டாப் 5ல கண்டிப்பா இருப்பா. எனக்கு தெரிஞ்சு வின்னர் ஆக்க மாட்டாங்க தான் தோணுது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. யார் ரசிகன்? பார்வா. ஓ டாப் 5ல வச்சுப்பாங்க. ஷி மைட் பி த டாப் 5ல